ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி நான் என்ன நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ வந்து உக்காந்துருக்காளு. இவங்க பெத்த பையன் அந்த சந்தோஷ், அவனுக்கே 10 காசு கொடுக்க விடாம என்னைய நடிக்க வச்சு என்னை நம்ப வச்சு எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். கடைசியில இவ வந்து உக்காந்துருக்காளே. இப்ப என்ன பண்றது? அந்த சந்தோஷ் என்னை சட்டைய பிடிச்சு அடிச்சதுக்கு அவன் குடும்பத்தையே ஒரு வழி ஆக்கணும்ட்டு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியில நமக்கு ஏத்தவதி எல்லாம் அமைதுன்னு நினைச்சா இப்படி ஆகும் நினைச்சு கூட பாக்கலையே. விடமாட்டேன். எனக்கு மட்டும் அவங்க சொன்னபடி பணத்தை குடுக்கல, இந்த குடும்பத்தையே உண்டுலன்னு ஆக்கிடுவேன். அப்புறம் இவங்க புள்ள இந்த வீட்டுல வாழ்ந்த மாதிரி இருக்காது. வாழா வெட்டியா இந்த வீட்லயே காலம் முழுக்க கிடக்க வேண்டியதான். என்னங்க சின்னவ இப்படி வந்து உட்காந்துருக்கா? நமக்கு மட்டும் ஏங்க கடவுள் இப்படி ஒண்ணு மேல ஒண்ணுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு? இந்த கடவுளே இனிமே கும்பிடக்கூடாது. கும்பிடுறதுனாலதான் நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம யாருக்குங்க கெட்டது நினைக்கிறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். கடவுள் நம்மளேதான் கஷ்டத்தைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு தான் கடவுளை கும்பிடுறதா? அப்பயே சொன்னேன் அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டால நம்ம பேச்ச கேட்காம அவன் தான் வேணும்னு போனான். கடைசியில பாரு மொத்த காசு நகை பணம் எல்லாத்தையும் வித்து அழிச்சுட்டு இங்க வந்துட்டான். நான் அப்பயும் நினைச்சேன் இந்த மாதிரில ஒரு நாள் நடக்கும்னு. அதுவும் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. இந்த விஷயம் வந்து சந்தோஷ பலக்கு தெரிஞ்சா அவன் வேற ஒரு பக்கம் ஆட்டம் கட்டுமா. இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கான். அதுல வேற இப்ப நம்ம கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். என்ன அதாங்க பண்றது? இப்ப கஷ்டம்னு வந்தவளை வீட்டை விட்டு வெளியும் அனுப்ப முடியாது. என்னதான் இருந்தாலும் புள்ளைய வீட்லயும் வச்சிருக்க கூடாது. அவனை நான் சும்மாலாம் விட மாட்டேன். புட்டி சொல்லி போட்டு சாத்தி புள்ளைய ஒழுங்குமா வச்சு வாழ்டா அப்படின்னு அடி வெளுத்து போடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப காசு வாங்க போறேன். இப்ப என்ன பண்றது? அதுதான் பெரும் யோசனையா கிடக்கு எனக்கு. ஆமாங்க, இன்னைக்கு அது வேற வாங்க போகணும்ல. 10 மணிக்கு வர சொன்னாங்க. மணி இப்பயே 12 போதே. இந்த நேரத்துல கொடுப்பாங்களா? அதெல்லாம் இன்னைக்கு முழு நேரமும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம வேற புள்ளையும் அங்க தாட்டி விட்டாச்சு. இனி என்ன மாப்பிள்ளைக்கு காசை கொடுத்துருவோம் தொழில் பண்றதுக்குன்னு முடிவு பண்ணோம். இப்ப இவ வேற வந்து உக்காந்துருக்கா. அவங்களுக்கு 10 லட்சத்தை கொடுத்தா எனக்கு எதுவும் இல்லையா? அப்ப என்னைய பத்தியான்னு இவ சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? என்ன பண்றதுனே ஒன்னும் எனக்கு மண்டை மூளை வேலை செய்யல. இருந்த நகைப்பணத்தெல்லாம் வித்து அழிச்சுட்டு வந்திருக்கா. இவளுக்கும் எந்த நாதியும் இல்ல. நம்ம தான் கொடுத்து உதவணும். மாப்பிள்ளைக்கு வேற வார்த்தையை விட்டுக்கிட்டோம் கொடுக்குறோன்னு. என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இப்ப போய் நீங்க காசை வாங்கிட்டு வாங்க. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தரலன்னா அவர் வேற நம்ம பிள்ளைய வாழ விட மாட்டாரு. இங்க இவ வேற வாழாம வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவளுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இனி உன் பையனை நம்பி எல்லாம் ஒரு பிரோசனத்துக்கு ஆகாது. அதனால ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். சரிங்க. சரி போயிட்டு வரேன். இந்த ஆறுமுக பையன் வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். சரி பார்த்து பத்திரம் காசு பத்திரமா கொண்டு வாங்க. சரி. சாப்பிடணுமா? அதான் இன்னும் சாப்பாடு யாரும் கொண்டு வந்து வைக்கலையே. அன்பு இந்தா உங்க அப்பாவுக்கு இதை கொடு. நான் கொடுத்தா உங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. புடி குடு. சாப்பிடுவேம்மா. என்னங்க சாப்பிடுங்க. அன்பு அப்பாயி சாப்பிட்டாங்களான்னு கேளு. நீ சொல்ல அன்பு, அப்பாயி சாப்பிட்டாங்களா என்ன? அன்பு சொல்ல அன்பு. அப்பாயி சாப்பிட்டாங்க. நேரமாவே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. அன்பு குட்டி நீ சாப்பிட்டியடி தங்கம்? இப்பதானமா சாப்பிடுறேன், சாப்பிட போறேன். சாப்பிட்டு உங்க அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேளு. அன்பு இனிமேதான் சாப்பிடணும்னு சொல்லு. பார்த்து பார்த்து பொறுமையா சாப்பிடுங்க. இந்தாங்க தனியா குடிங்க. பொறுமையா குடிங்க. இல்லம்மா பொறையேறிடுச்சு. ஏத்த இப்படி கோவப்படுறீங்க? அவருக்கு இருமல் வந்துட்டு சாப்பிடும்போது அதான் கொடுத்தேன். மற்றபடி வேற எந்த இதுவும் இல்ல. அம்மா இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்குமா நீங்க கத்துறீங்க? எனக்கு பொறையடிச்சுன்னா அதான் அவ தண்ணி கொடுத்தா. மத்தபடி நாங்க பேசிக்க கூட இல்ல.
என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சாந்தா, இப்போதைக்கு எதுவும் பேசாத, அமைதியா போ. ஏன்னா பையன் நம்ம இப்படியெல்லாம் பேசுறோன்னு பார்த்து அவ பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிருவான். வாயை மூடிட்டு இரு. மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லம்மா. வெறுத்தது வெறுத்தது தான். மாமியார் கிழவி அப்படியே உன்னை தூக்கி சாப்பிட்றேன் பாருப்ப. அத்தை, இப்போ வரைக்கும் உங்கள் பையனுக்கு நான் ஒரு வேலைக்காரியாக தான் இருந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி நான் எதையும் எதிர்பார்த்து வரல அத்தை. ஏய் ஏய் ஏய், ரொம்ப நடிக்காதடி. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும்டி. அப்படியே நடிச்சுக்கிட்டு உங்க அப்பா வீட்ல இருந்து போட வேண்டியன்னு சொன்ன நகை இன்ன வரைக்கும் போடல. நீ இங்க வந்து ஒய்யாரமா உட்கார்ந்திருக்க. மா, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கும்முனது பத்தலையா? மறுபடியும் நகை நகைன்னு இருக்கீங்க. ஏய், என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்ல கொடுக்க வேண்டியன்னு சொன்ன பவுன் இன்னும் கொடுக்கலடா. வேண்டாமா, எனக்கு எதுவும் வேணாம். நான் சம்பாதிக்கிறதே போதும். இப்பதான் மாமியார் கிழவி சூடு பிடிச்சிருக்கு, இன்னும் குழந்தை விட்டு எரிய விடுவான். அத்தை, நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என் அப்பா வீட்டில் இருந்து நகையை கொண்டு வந்து போட சொல்றேன் அத்தை. போடலன்னா நீ இந்த வீட்ல இருந்த பாடலடி. அம்மா, சும்மா நகை நகைன்னு இருக்காதீங்க. கம்முன்னு போங்க. ஏற்கனவே நகை நகைன்னு உள்ள போய் உக்காந்தாச்சு. மறுபடியும் நகை நகைன்னு ஆரம்பிச்சு மறுபடியும் என்னை காலம் முழுக்க உள்ள தள்ளி திங்க வைக்க போறீங்களா? என்ன அத்தை, எப்படி? இவளை கோவப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இவன் நம்மளை கோவப்படுத்தி நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா போல இருக்கே. நினச்சது நடக்கலன்னு எப்படி பாஞ்சடிச்சு ஓடுது பத்தியா? என்னையவா வீட்டை விட்டு துரத்திட்டா அவளை கூட்டிட்டு வரணும்னு நினச்ச? உன் கனவு என்னைக்கும் பழிக்காதிரி என் மாமியார் கிழவி. இவரை இப்படியே நல்லவராக மாற்றி உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தலை. என் பேர் கௌசி இல்லடி. காசு வாங்க போற இடத்துக்கு நீங்க வந்தாதான் மாப்பிள்ள நான் போவேனா? இப்ப போன் பண்ணி கேட்டா நான் ஆபீஸ்ல இருக்கேன்றான். அப்ப இந்த ஆளு எம்புட்டு பெரிய நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான்னு மட்டும் யோசி. முடிஞ்சு போச்சு. இவன் புள்ள எப்படி நீ என் வீட்டுல வந்து நிம்மதியா வாழ்றான்னு நானும் பாக்குறேன். இனிமே இவங்களுக்கெல்லாம் பாரபட்சம் பாவம் புண்ணியமே கிடையாது. ஏண்டியே, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். புருஷன் கூட சண்டை சண்டைன்ற என்ன சண்டை? படுபாவி, வீட்டுல இருந்து அத்தனை சவரன் அத்தனை பணத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிட்டு இப்ப மறுபடியும் சொத்துக்கோசரம் நடிச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கா. இதை சொன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது, ஒன்னும் விளங்கவும் மாட்டேங்குது. நான் இப்பதான் அந்த மனுஷன் என்கிட்ட அன்பா இருந்தாரு, எம்பிட்ட அன்பா இருந்தாரு. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், என் மேல அன்பு பொழிஞ்சாரு. படுபாவி பாதகத்தி வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தா அந்த மனுஷன் மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறிட்டாரு. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையில மட்டும் சந்தோஷமே இல்லையா? நான் கெட்டது பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லது பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் நல்லதே நினைக்கிறேன். எனக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுது. அடச்சி வாய் மூடு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒப்பாரி வைக்கிற ஊழ விட்டுக்கிட்டு. ஏய், என்ன பிரச்சனைனா அதை சொல்லுடி. அதை விட்டுவிட்டு விளங்காத ஊழ விட்டுக்கிட்டு இருக்கா நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு. என்னத்த சொல்லு அப்பாயி? அங்க என்ன பிரச்சனை அதை சொல்லு. பாரு, ஊழ விட்டுக்கிட்டு வச்சுக்க வெள்ளக்கமத்தை எடுத்து வாய்க்குள்ள சொருவிடுவேன். சொல்லுடி, என்ன பிரச்சனை? துப்பு கட்டவனை நம்பி போனேன், இப்படி ஒரே தான் துப்பி போட்டானே. ஏண்டி, என்ன பிரச்சனைடி? அதை சொல்லுடி வாயை திறந்து. அவ எப்படி சொல்லுவா? அவதான் அமுக்குனியாச்சே, அமுக்கிட்டு போகணும்னு தானே அங்க இருந்து வந்திருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல. அதை சொன்னா யாருக்காவது புரியுது? எதை கேட்டாலும் ஊழ விட்டா அப்புறம் எப்படி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை போய் நாங்க அவங்க கிட்ட விசாரிக்கிறது? ஒண்ணு பெத்தவங்க பேச்ச கேட்டு போகணும். எந்த பிள்ளையா இருந்தாலும் தான் இஷ்டத்துக்கு வாழ்க்கையில முடிவு எடுத்து போனேன் பிரச்சனை வம்புன்னு ஏதோ நாங்களா இருக்கப்போ உள்ள சேர்த்துக்கிட்டோம். இன்னும் ஒரு சில குடும்பத்துல உள்ளவங்களா உள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. நடுத்தருவுல எப்படியோ போகட்டும்னு விட்டுருவாங்க. இதுக்கு தான் நாங்க ஆதியில இருந்து சொன்னேன், இம்புட்டு வாழத்து இம்புட்டு தூரம் ஆளாக்கணும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாது. என்னமோ போறானுங்க பார்த்தா அள்ளி கட்டிக்கிட்டு போன சவரணையாவது உருப்படியா வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் வித்து தின்னுபிடிங்களா? என்ன கேட்டாலும் ஒப்பாரி வைக்கிறா இவள. ஏண்டியே, வித்து தின்னுபிடிங்களா இல்ல இருக்குதா நகையெல்லாம்? எது கேட்டாலும் ஒப்பாரி வச்சா நமக்கே கோவம் வந்து புடிச்சு இழுத்து போட்டு அடிச்சிடலாம் போல இருக்குது. எப்பா, எனக்கு மண்டவலியே வந்துரு சாமி. நீயாச்சு உன் புருஷனாச்சு உன் வாழ்க்கையாச்சு. கஷ்டமோ நஷ்டமோ புருஷனோட இருந்து வாழணும், ஆனா சுயமரியாதையோட வாழணும்னு நான் நினைப்பேன். ஆனா நீ என்ன பிரச்சனையில வந்திருக்கனே ஒன்னும் தெரியல. எதுவும் தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம வந்து விட சொல்ல முடியும். போய் அவங்க கிட்ட சட்டையை பிடிச்சி கேட்க முடியும். என்னடா உன்னை நம்பி வந்த பிள்ளைய இப்படி துரத்தி இருக்கேன்னு நீ அதை சொல்லாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற. என்னமோ பண்ணி தொலை, நீயாச்சு உன் புருஷனாச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், ஆத்தா அப்பனை நம்பி ஒரு புருஷனை விட்டு வந்தானே அதை விட நரக வேதனை வேற எதுவும் கிடையாது. புருஷனை விட்டுட்டு
உன் ஆத்தா அப்பா பேசுற பேச்சுக்கு நீயே வீட்டை விட்டு ஓடி போயிருவ. அதனால கஷ்டமோ நஷ்டமோ அவனை அங்கேயே இருந்து திருத்தி நல்வழிப்படுத்து. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து, அவ்வளவுதான். இப்ப யார் இதுகிட்ட அறிவுரையெல்லாம் கேட்டா? என் புருஷன் என் பேச்சதான் கேட்பாரு, தங்கமா என்ன தாங்குவாரு. நான் வந்து உட்காந்துருக்க விஷயமே எனக்கு தானே தெரியும். இப்பதான் இதெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லுது. என்னையா காசு வாங்குற இடத்துல கூட்டத்தையே காணோம்? என்ன காலையில சொன்னாங்கண்ணே சரியான கூட்டமாமா, எல்லாம் 1 மணி நேரத்துல வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அப்ப நம்ம தான் லேட்டோ? ஆமாண்ணே, நீ தான் வீட்டுல பிரச்சனை அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒன்னால நானும் லேட் ஆகி போச்சு. வானே, காசுக்கு இது தீந்துற போகுது. சரியா வா 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 போவோம். ஏன்னா உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு போனேன், நீ பாட்டு உள்ள போவாம. ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. ஐயா கூப்பிட்டாங்க, உள்ள போவோம். என்ன ஆபீஸ் இருப்பாருன்னு பார்த்தா தலைவர் தான் இருக்காரு. என்ன தலைவரே எங்க இருக்கீங்க? என்னையா பண்றது, எல்லா ஆபீஸரும் போயிட்டாங்க. இம்புட்டு நேரமாயா வர்றதுக்கு உங்களுக்கு? இல்லையா, கொஞ்சம் வேலை ஆயிப்போச்சு, அதான். காசு வருதுன்னு நம்ம ஊரே இங்கதாயா. இன்னைக்கு எல்லாம் பாரு, எல்லாரும் வந்து பூந்து வாங்கி தள்ளி விட்டு ஒரே தள்ளுமுழு சண்டையா போச்சு. எப்படியோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியாச்சு. இன்னும் 3 இதுதான் இருக்குது, நீங்க அப்புறம் இன்னொருத்தர். நம்ம ஊருக்காரங்க தான் காசுனால பேய் மாதிரி அலைவாங்களே. ஆமையா, சரியான சண்டைய போட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரையா லைன்ல நிக்க வச்சு கொடுத்து அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களா? சரியா, சைனா போட்டுவிட்டு காசை வாங்கிட்டு போங்க. அண்ணே, எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தானே பணத்தை போட்டிருக்கீங்க. பிடிக்கிறது கிடிக்கிறதுன்னு எதையாவது ஒண்ணு பண்ணலையே. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி மட்டும் பிடிச்சிருக்கியா? ஜிஎஸ்டி பிடிச்சிருக்கீங்களா? எப்படி போனோம்? யோ எதுக்கே இப்ப அலறிக்கிட்டு கிடக்குற? 10,000 ரூபாய் பிடிச்சிருக்கு ஐயா, 10 லட்சத்துக்கு. 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, 10,000 ரூபானே, ஒரு 1/4 பவுன் எடுக்கலானே. யோ உனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருக்குது. வாங்கிட்டு போ. கையெழுத்து போட்டாச்சியா? இந்த ஐயா குடி. பையன் வெளியூர்ல வேலை செய்யறான்றதுனாலதான் உன் பையன் கிட்ட கையெழுத்து வாங்கல, ஒன்னும் வாங்கல. இதுவே உன் பையன் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கையில தான் நான் காசை கொடுத்துருப்பேன். சரி பின்னாடி எந்த வில்லங்கமும் வரக்கூடாது, என்கிட்ட எதையும் கேட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏதோ நீ நமக்கு தெரிஞ்ச ஆளுன்றனால ஒவ்வொன்னையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரி குடு. ஏப்பா காசை வாங்கிட்டு வா, வெளியே நிக்கிறேன். என்னையா அப்படியே பேஞ்ச மாதிரி நிக்கிற? வா வந்து கையெழுத்த போடு. ஏனே நீங்க பாட்டுக்கு 10,000 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னே. என் பொண்டாட்டி நான் ஏதோ குடிச்சு அழிச்ச மாதிரி நான் போட்டு கிளின்னு கிளிப்பானே. அந்த 10,000 கொடுத்துட்டனே. ஒரு வேணா 100 ரூபாய் எடுத்துக்கனே. ஏய் நானடா எடுத்துக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட்ல இருந்து எடுத்துருக்காங்கடா. கையெழுத்த போட்டு வாங்கிட்டு போட. ஐயோ அந்த பாதகத்தை என்ன போட்டு தாக்க போறாளே. 10,000 புடிச்சிருக்காங்களே. நான் நினைச்சேன் காசுல 10,000 புடிச்சுக்கிட்டு ஜாலியா ஹாப்பி கொண்டாடலான்னு. கடைசியில பார்த்தா இவங்களே புடிச்சிட்டாங்களே. கையெழுத்த போட்டதானே, இந்த காசை புடி, கிளம்பு. ஏனே இப்பயும் பிரச்சனை இல்லனே, உனக்கு வேணா 5,000 ரூபாய் கமிஷன் தாரேன். அந்த 10,000 கொடுத்துருனே. ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டு ஜெயில போடவா? நம்ம தலையில விடிஞ்சதை நம்ம யாரால மாத்த முடியும்? ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தலைமையிலேயே ஏறிக்கிட்டு உட்காந்து மிளகா அரைப்பானுங்க. ஏனே 10,000 பிடிச்சிட்டாங்கன்னே. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு என்ன தூக்கி போட்டு மிதிக்க போறானே. இது என்னையா பண்றது? கவர்மெண்ட் விஷயம் பிடிச்சிருக்காங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுவே நம்ம இடத்த வெளியில வித்தா கூட இம்புட்டு ரேட்டுக்கெல்லாம் விற்க முடியாது. சரியா, வா போவோம். அதுவும் சரிதானே. எங்க பண்ணி வீட்டுக்கு போறியா இல்ல எங்க? வீட்டுக்கு தானே போகணும். என் பொண்டாட்டி வேற நகை எடுக்கணும் வைக்கணும்னா, அதனால போய் நகை எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னைக்கு முழுக்க நல்லா பார்ட்டி பண்ண வேண்டித்தான். வாங்க போவோம். வா போவோம்.